வணக்கம். இந்த வீடியோவில் மாலை நேர ஓட்டிங் முடிவுகள் தான் சொல்ல போகிறோம். இன்றைக்கி எபிசோடு எப்படி இருக்குது, அதோட என்னென்ன போயிட்டுருக்கு, ப்ரொமோஸ்லாம் எப்படி இருந்தது, ஓட்டிங்லாம் எப்படி இருக்குது, இப்படி எல்லாத்தையும் பார்த்துடலாம். முதல்ல நம்ம இந்த ப்ரொமோஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி எல்லாமே அன்வான்ட் கண்டென்ட் தான், ஒன்றும் பெருசாக கிடையாது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். உள்ள ஒன்றும் இல்லை, பசல் ஏது அப்படிங்கிறது அதனால தான் அந்த புறணி பேசுகிறது டாஸ்காக போட்டிருக்காங்க போல். என்ன பெருசாக வச்சுருக்காங்கன்னா, யார் நாமினேட் ஜோமுக்கு போகிறா, அடுத்த வாரம் டைரக்ட் நாமினேஷன் யார் வாங்க போகிறா, இந்த மாதிரியான விஷயங்களை தான் உள்ள கண்டென்ட்டாக வச்சுருக்காங்க. அது ஒப்புக்காகாது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரி, ஓகே. இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஓட்டிங் இந்த வாரம் யாரெல்லாம் வெளில போகிறா, இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய வந்திருக்கு. இது எல்லாத்தையுமே சேர்த்து இந்த வீடியோவில் பார்த்துடலாம். பவித்ரா 1,46,000 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. 20.16% வாங்கியிருக்காங்க. பவித்ராவை பொறுத்த வரைக்கும் என்ன, இந்த வாரம் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்க வேண்டிய ஒரு வாரம் இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா லேபர் இது நம்ம அடித்து துவம்சம் பண்ண வேண்டிய ஒரு இடம், அந்த கேட்டகரி. அதை கிடைச்ச வாய்ப்பை சரியாக பயன்படுத்தியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பவித்ரா ஜனனி அதை சரியாக பயன்படுத்திக்கல அப்படிங்கிறது ரொம்ப சரியாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு இடத்த அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. நல்ல ஒரு விளையாண்டிருக்க வேண்டிய ஒரு இடத்த மிஸ் பண்ணிவிட்டு, எப்படி சொல்கிறது, மேனேஜராக இருக்கணும், அதாவது ரொம்ப சேஃபாக இருக்கணும் அப்படின்னு ஒரு இதில் தான் இருக்காங்க. எதுக்கு இதை பேசுகிறேன்னா, இன்றைக்கி இந்த வீட்டுக்குள்ளே இவ்வளோ நாள் ஆச்சு, யார் சேஃபாக இருக்காங்கங்கிற ஒரு டாஸ்க்கு போச்சு. எதுக்கு சொல்கிறேன்னா, இவங்க பேரை யாருமே சொல்லலை, அந்தளவுக்கு மண்ணு முட்டாக இருக்கானுங்க வீட்டில் உள்ளவனுங்க அப்படிங்கிறது தான். அந்த பர்சனலாக தனக்கு யார் பிடிக்கலையோ அவனு பேரை சொல்லிகிட்டு இருக்காங்க. அது நல்லா விளாண்ட பேரெல்லாம் சொல்லிகிட்டு திரிகிறாங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்க. பவித்ராவை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ ஓட்டுகள் இந்த வாரம் முதல் இடம் அப்படின்னும் பொழுது எனக்கே ரொம்ப ஷாக்கிங் தான். உங்களில் எத்தனை பேருக்கு இது ஷாக்கிங்காக இருக்குது? சில பேர் சொல்லுவீங்க, இல்லைங்க டிசர்வ் தான், பவித்ரா இந்த இடத்துக்கு டிசர்வ் ஆன பர்சன் தான் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். என்ன காரணம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். ஏதாவது ஒரு டாஸ்க்கை ரொம்ப விறுவிறுப்பாக விளாண்டாங்களா? இன்றைக்கி இந்த வாரம் விளாண்ட டாஸ்க்கு அவங்க எப்படி விளாண்டாங்கன்றதை முதல்ல நீங்கள் நினச்சி பாருங்களேன். இந்த வாரம் அந்த டாஸ்க்கை எதையாவது ரொம்ப ஒரு ஃபயராக விளாண்டாங்களா, இல்லை எப்படி விளாண்டாங்க அப்படிங்கிறது நீங்களே யோசித்து பார்த்து கரெக்டாக சொல்லுங்கள். அது கரெக்டாக அவங்க விளாண்டுருந்தாங்கன்னா ஓகே தான். என்னை பொறுத்த வரைக்கும் அதை அவங்க சரியாக விளையாடலை. நல்லா விளையாட வேண்டிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கிடச்சிது. அது எல்லாத்தையும் உட்காந்து கதை பேசி தான் அவங்க வீணாகிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது சௌந்தர்யா 18.95%, 1,37,527 ஓட்டுகள் வாங்கி கிட்டத்தட்ட 2வது இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சௌந்தர்யா பொறுத்த வரைக்கும் நேற்று ஒரு சம்பவம் பண்ணாங்க அப்படிங்கிறத தாண்டி இந்த டாஸ்க்கை ஓரளவுக்கு நல்லா விளாண்டுருக்காங்க அப்படின்னு யாருக்காவது தோணுதா? அதாவது ஒரு அக்ரெசிவாக நான் விளையாடணும், இங்கே டாஸ்கில் அவங்க ஸ்கோர் பண்ணல. ஒரு வெளியிலேருந்து பார்க்கும்போது இந்த கேமை, பிக் பாஸ் கேமை ஓரளவுக்கு சுவாரஸ்யமாக கொண்டு போனாங்கன்னு சொல்லலாம். டாஸ்க்கு 0 தான். ஆனாலும் இந்த வாரம் இவங்க மேலே ஒரு பெரிய கேஸ் இருக்குது அப்படிங்கிறது தான். ஏன்னா இந்த டாஸ்க்கை அவங்க இப்படி விளையாண்டுருக்கக்கூடாது, அக்ரெசிவாக அடிக்க போயிருக்கக்கூடாது. அதனால் அவங்கள கண்டிப்பாக விஜய் சேதுபதி கண்டிக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா வாரம் 3 வாரமாக இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. 3வது வாரமும் ஒருத்தவங்க இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. அப்போ விஜய் சேதுபதிக்கு மரியாதை இல்லைன்னு அர்த்தமாயிடும். ஒன்று விஜய் சேதுபதி மதிக்கணும். அதே கமல் சாராக இருந்தால் ஃபஸ்ட்டு வாரம் கொடுத்ததே அடுத்த வாரம் நடந்திருக்காது. அடுத்த வாரம் பண்ணால் பிரதீப்புக்கு என்ன பண்ணாருன்னு உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு தூக்கி அடிச்சிருப்பார். விஜய் சேதுபதி இந்த வாரமும் ஆமாம் தானே, தப்பு தானே அப்படின்ட்டு இருந்தாருன்னா வேலைக்கு ஆகாது. சௌந்தர்யாவை ரொம்ப வான் பண்ணணும், சிவியராக வான் பண்ணணும். ஏன்னா கேம் விளையாடலாம், சண்டை போடலாம், ஆனால் கொட்டையை பிடிச்சி இழுத்து கீழே தள்ளி விடுற அளவுக்குலாம் விளையாடணுன்ற அவசியம் இல்லை. அது டாஸ்க்கும் கிடையாது. ஃபஸ்ட்டு டாஸ்க் இல்லாத நேரத்தில் அந்த மாதிரி டாஸ்க்குன்னா பிடிச்சி இழுக்கு விளாட்ற டாஸ்க்குனா விளாடலாம். அந்த டாஸ்க்கு அது அப்படியே ஒன்றும் இல்லை. அப்படி போய் கொடையை பிடிச்சி இழுத்து அது உட்காந்துருக்கும்போது அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸு, ஃபஸ்ட்டு தாவணி போட்டு உட்காந்துதாங்க சத்யா கேப்டன்சியில். அப்போ ஆக்வர்டாக இருக்குன்னு சொன்னப்போ நம்மளே ஆதரிச்சோம். அப்படிலாம் இல்லை, பார்க்குறவங்க கண்ணில் தப்புன்னு. நீ அரைக்கால் ட்ரௌசரை போட்டு கால் மேலே கால் போட்டு உட்காந்துருந்தானா அதுவும் அன்றைக்கி பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது சாப்பிட்டேன், எனக்கு காலை வலிக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். அதனால் கண்டிப்பாக வான் பண்ணணும். அடுத்து ஜாக்லின் 10.96, 79,566 ஓட்டுகள். ஜாக்லின் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பெரிய கேஸ்லலாம் அவங்க மாட்ட மாட்டாங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா அந்த அளவுக்கு பெருசாக அவங்க எதுவுமே பண்ணிடல. அமைதியாக உட்காந்துட்டு மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன ஃபேவரிசம் பண்ண முடியுமோ பண்ணாங்க. அதுக்கப்புறம் சாப்பாடு கொடுக்குறதுலாம் கொடுத்துட்டு அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்குது ஆனால் இல்லை அப்படிங்கிற மாதிரி, கோவா கேங் இருக்குது ஆனால் இல்லை அப்படிங்கிற அந்த விஷயத்தை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஜாக்லினுக்கு நேற்று பிரச்சனை ஒன்றுனா தம்பி ஒடியாடுறாரு. ரயான்ட்ட ராணவுட்டை ஏங்க
ஏங்க அவங்கள்ட்ட பிரச்சனை பண்ணுறீங்க, பாவம் தானே சின்ன பொண்ணு, ஏன் இப்படி பண்ணுறீங்க, எதுக்கு இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாப்புல. என்ன பண்ணுறது, கோவா கேங்கு இருக்குது, தம்பி வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காப்புல. அன்றைக்கி ஜாக்லினுக்கு இந்த வாரம் நடந்த கொடுமை, மூஞ்சி கழுவுனால தானே 2 பேரும் வெளில வந்தாங்க. இவரும் ஒரே நேரத்தில் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணனால தான் அவங்க வந்தாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது, ஜாக்லின் ரெஸ்ட் ரூமில் இருக்கும்போது தண்ணி வராமல் போயிடுச்சு. இந்த வாரம் இந்த மாதிரியான அநீதிகள்லாம் எங்கள் தலைவி சந்திச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான். ஒரு வின்னிங் குவாலிட்டி இருக்கிற பர்சன் வந்து சந்தித்த மிகப்பெரிய பிரச்சனைகள் இதெல்லாம் பெரிய அவமானம். 1000 வருடங்கள் ஆனாலும் இந்த அவமானம் வந்து ரெஸ்ட் ரூமில் இருக்கும்பொழுது ஜாக்லினுக்கு உள்ள பாதியில் பிக் பாஸ் தண்ணியை நிறுத்தி விட்டார் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பெருத்த அவமானன்றது தான். வேறு எதுவும் இல்லை. இருந்திருந்தால் அவங்க கண்டென்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அடுத்து அருண் இப்போ வந்து 9.72%, 70,542. யாரா இவன் கோமாளி அப்படிங்கிற ஒரு டாஸ்க் வச்சா இவனை தான் அந்த ஜெயிக்க வைக்கலாம். அந்த அளவுக்கு ஏதோ பெருசாக நீதி நியாயம். இந்த விஜயகாந்த் படம்லாம் எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிருப்பான் போல். நான் கூலி தொழிலாளர்களுக்கு வாழணும், அவங்க கூட தான் இருப்பேன் கடைசி வரைக்கும், அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் முன்னாடி நிற்பேன் அப்படின்னுட்டு கடைசி நாள் அப்படியே சேஃப் கேம் விளாண்டான் பார்த்தீங்களா. அப்படியே அமைதியாக அந்த சண்டை நடக்கும்போது சௌந்தர்யாவுக்கும் அன்ஷிதா சண்டை ஆரம்பித்தது இல்லை. அப்போ இவர் அருணை பார்த்தீங்களா, யாராவது ஏதாவது ஒரு அந்த பிரச்சனையிலையாவது அருண் ஏதாவது பேசினானான்னு பார்த்தீங்கன்னா அமைதியாக நின்றுட்டு இருந்திருப்பான். என்னென்ன வேலை காட்டுறான் பாருங்கள் இந்த பயப்புல. பெரிய இது மாதிரி பேசிட்டு நான் தான் அப்படி நான் இப்படி, வெளியில் வந்து கேட்டு பாருங்கள், ஏழைகளுக்கு ஒன்றுனா நான் தான் முன்னாடி வருவேன். என்னென்ன கதை விட்டான் ஆள் கோமாளி. முத்துக்குமரன் கான்ஃபிடெண்ட்டை ஒட்டச்சி வரலான்னு நினைக்கிறான். ஆனால் வேலைக்கு ஆகாது ராஜா. முத்துக்குமரன் பாயிண்டோட பேசுகிறாள். நான் முத்துக்குமரனை ஆதரிக்கலை. முத்துக்குமரன் நிறைய தப்புகள் பண்ணுறாரு, பேசுகிறதே வந்து வெறும் பேச்சு மட்டும் அப்படிங்கிறத நானும் ஒத்துக்கிறேன். அர்த்தம் இல்லாமல் நிறைய இடங்களில் வந்து பேசுகிறாரு. ஆனால் பேசுகிற முக்கால்வாசி விஷயங்கள் அவர்கிட்டேருந்து வந்து கருத்துள்ளதாக இருக்குது. ஒரு ஆரோக்கியமான கான்வர்சேஷனை முன் வைக்கிறாரு. அதனால் அவரை பாராட்டலாம் அப்படிங்கிறது தான். அடுத்து சத்யா 8.86%, 62,392. இந்த வாரம் தம்பி தான் போக போகிறான்ற நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஆன் தி வே. டபுள் எவெக்ஷன்னா தம்பி அவுட்டு. ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த வாரம் வந்து போகும்போது கோவப்பட்டார் அப்படிங்கிற ஒரு வரலாற்றை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காரு. ஜித்தன் ரமேஷுக்கு அப்புறம் அவர் இடத்த போட்டி போட்டு அதை ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஜித்தன் ரமேஷையும் ஜெயிச்ச ஆட்களில் இவரும் ஒருவர் அப்படிங்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா போன வாரம் ஏதோ ஒரு வார்த்தை பேசினார், பீப் போட்டு விட்டாங்க. இவர் அந்த அன்ஷிதா பிரச்சனை வரும்போது தான், சௌந்தர்யா அன்ஷிதா பிரச்சனை வரும்போது இவர் நம்ம இப்போ தீபக் கூட வந்து கொடை பிடிச்சிட்டு பக்கத்தில் வருவார். அந்த நேரத்தில் ஏதோ சொன்னார். அதான் தலையில் இருக்கிறது தான் சொல்லியிருப்பாங்க. அவனுக்கு அதுக்கு மேலே வராது. பார்க்கலாம். அடுத்தது ரயான் 8.57, 62,188 ஓட்டுகள் வாங்கியிருக்காரு. ரயான் பொறுத்த வரைக்கும் என்ன சொம்பா தான் இருக்கார், மவுத் பீஸ். ஜாக்லின் சௌந்தர்யாவுக்கு ஒன்றுனா இவனால் ரத்தம் துடிக்குது புஜம், ஜெயிப்பது நிஜம்ன்ற மாதிரி தம்பி வெளியில் வராரு. பார்க்கலாம். இதெல்லாம் வேலைக்கு ஆகாது ராஜா. டபுள் எவிக்ஷன் இல்லைன்னா உன் பேரும் வரும். ஐயோ சார், சாரி சார், நான் ஒன்று மறந்துட்டேன். அன்ஷிதா அப்படியே கீழே இறங்கிட்டாங்க. 8.49%. வேலைக்கு ஆகாது போல். ரொம்ப இறக்குனா கீழே அப்படியே அனுப்பி விட்றதுக்காகன்னு நினைக்கிறேன். 61,619. அது என்னது அன்ஷிதா ரயான் சத்யாவோட ஒன்றும் பண்ணலையா? அன்ஷிதா மிகப்பெரிய நேற்று கண்டென்ட்டுக்கு இவங்க தான் காரணம். அன்ஷிதா ரொம்ப கீழே இறங்கிட்டாங்க. கடைசி நாள் கீழே இறக்குனாவே வெளியில் அனுப்ப போகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவங்க வந்து எப்பயோ போக வேண்டிய ஆள் தானே. அப்படி இருக்கிறவங்கள சேர்த்து வச்சு இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கு மேலே வச்சுக்கிட்டு ஒன்றும் வேஸ்ட்டு தான். இது ஓட்டிங் சொல்கிறேன், அதை பற்றி பேசுவோம். அடுத்து விஜய் விஷால் 8.3%, 60,217. என்னத்தை சொல்கிறது, எதுக்கும் உதவாத பீஸ், வேஸ்ட் பீஸ், வெட்டி பையன். இவனை என்ன சொல்கிறது, போயிட்டு வரட்டும், பாய் பாய். அடுத்தது தர்ஷிகா 6.25, 45,362 ஓட்டுகள். இப்போ நீங்கள் எதுலேருந்து பாருங்கன்னா 70,000 விட்டுடுவோம், அருண்லேருந்து விட்டுடுவோம். அதுக்கப்புறமேட்டுக்கு சத்யா 62, ரயான் 62, அன்ஷிதா 61, விஜய் விஷால் 60, 45. இப்போது இவ்வளோ பேர் வந்து 60, 45 இருக்காங்க. யார் வேணால் போகலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த எல்லாருமே போகலாம். அருணுக்கு அப்புறம் இருக்கிற எல்லாருமே போயிடலாம். ஏன்னா யாராலையும் கண்டென்ட் வரப்போகிறது இல்லை அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அன்ஷிதா வழியாக கொஞ்சோண்டு வரும் அப்படிங்கிறத தாண்டி வேறு எதுவுமே இல்லை. அதுவும் டாஸ்க்குன்னா மட்டும்தான் அன்ஷிதா, மற்ற நேரங்களில் கிடையாது. இவங்க எல்லாம் இப்போ இருந்து என்ன பண்ண போகிறாங்க சொல்லுங்கள் நீங்கள்? இவங்கெல்லாம் இருக்கிறதுனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா?
முதல் இடத்துல இருக்கிற பவித்ரா வந்து பெரிய கண்டென்ட் கொடுத்துருவாங்களா? சௌந்தர்யா கொடுப்பாங்க, ஜாக்லின் கொடுப்பாங்க, அருண் கொடுப்பாரு. பாக்கி யாராவது கண்டென்ட் கொடுப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அவங்க பேரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நமக்கு தேவை பிடிச்சவங்க இல்லை. இன்றைக்கி உங்கள் நேரத்தை 9 மணிக்கு மேலே நம்ம உட்காந்து பார்க்குறோங்க. 9:30 மேலே 10:30 11 ஆகுது. இவ்வளோ விஷயத்தை நம்ம பார்க்கும் பொழுது, நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ணி பார்க்கும் பொழுது அதை யூஸ்ஃபுல்லாக ஏதாவது கொடுக்கணும் இல்லையா? அது இல்லாமல் ஏதோ சீரியலுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி இருக்குது. சீரியலாவது கொஞ்சம் கொஞ்சம் விறுவிறுப்பாக கொண்டு போகிறாங்க. 1/2 ஹவரில் முடிச்சிடுறாங்க. விளம்பரத்தை போட்டுறப்ப தான் நமக்கு டென்ஷன் ஆகுது. ஒரு சில சீரியல்லாம் விளம்பரம் ஏன்டா போடுறாங்க, நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு நினைக்க தோணுது. அதுக்கே டஃப். அது அந்த அளவுக்கு கூட இது இல்லை அப்படின்னும் போது என்ன சொல்லுங்கள் நீங்களே? வேஸ்ட்டாக தானே போயிட்டுருக்கு. ஒரு பார்க்குற நம்மளுக்கு ஒரு விறுவிறுப்பு இருக்குன்னா, இன்றைக்கி மணி ஆகுதா, எப்படா போடுவானுங்க, எப்படா 9:30 ஆகும், எப்படா பிக் பாஸ் போடுவாங்கன்ற ஒரு ஆர்வத்தை தூண்டுற மாதிரி இருக்கணும். பார்த்தா உக்காந்ததுக்கப்புறமேட்டுக்கு முடிகிற அந்த டைம் வரைக்கும் பொழுது போகிறதே இவ்வளோ கண்டென்ட்டா அப்படின்ற அளவுக்கு இருக்கணும். அதில் ஏதாவது எனக்கு தெரிஞ்சு குறிப்பிட்டு ஒரு 2-3 நாட்கள் தான் இந்த சீசனே அப்படி இருந்ததுன்னு நான் சொல்லுவேன். அதை தவிர வேறு எதுவுமே இல்லை. ஸோ நம்ம கடைசியாக பார்த்த எல்லாருமே போகிறது பெட்டர். ஒரு 4-5 எவிக்ஷன் பண்ணால் சந்தோஷமாக இருக்கும்னு நான் விரும்பி கேட்குறேன். அதாவது ஒரு 4 பேரை ஒரே நேரத்தில் அனுப்புனா சூப்பராக இருக்கும். அதை வந்து வரலாற்றிலே பண்ணாத, பிக் பாஸ் வரலாற்றிலே பண்ணாததை நம்ம தமிழில் பண்ணால் சூப்பராக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.